ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மைண்ட்ஸ் வித் விஜேஷ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெஞ்சது. ஸோ அதனால் இந்த மழையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ட்ரைவ் போயிட்டு ஏதாவது ஒரு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போகிறோம். ஸோ நீங்களும் வீடியோக்குள்ளே வாங்க, லெட்ஸ் see அண்ட் எக்ஸ்ப்ளோர். மழை கொஞ்சம் நேரம் பெஞ்சிட்டு நின்றுன்னு நினச்சேன், பட் ஆனால் நிற்கவே இல்லை, ரொம்ப நேரம் பெஞ்சிக்கிட்டு இருந்தது. ஸோ ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஸோ எங்கே போகலான்னு அப்படியே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் சரி கூகுளில் சர்ச் பண்ணலான்னு பார்த்தேன். பக்கத்தில் ஏதாவது ஒரு பிளேசஸ் இருக்கா, இல்லை வாட்டர் பாடி மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணும்போது பக்கத்தில் செம்பரம்பாக்கம் லேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லிச்சு. ஸோ அதனால் ஓகே, ரொம்ப நாளாக இந்த செம்பரம்பாக்கம் லேக்கை பற்றி டிவியில் பார்த்துருக்கோம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு குடிநீர் கொடுக்குற ஒன் ஆஃப் தி மெயின் ரிசர்வாயர் வந்து பார்த்திங்கன்னா செம்பரம்பாக்கம் லேக். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிசம்பர் டைமில் வந்துட்டு சிட்டி ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிறதுக்கு காரணமும் இந்த லேக் தான். ஸோ இங்கே இருக்கிற சர்ப்ளஸான வாட்டர் தான் வந்துட்டு அடையார் ரிவர் மூலிமா ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு ஸோ இட் வில் மேக் தி சிட்டி ஃப்ளட்டட். ஸோ ஓகே ஃபைன், அப்போது இந்த லொக்கேஷனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் கிளம்பியாச்சு. ஸோ இப்போது நம்ம போய்கிட்டு இருக்கிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் தி பெங்களூர் ஹைவே. ஸோ பூந்தமல்லியிலேருந்து பெங்களூர் போகிற ஹைவேல வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது பிகாஸ் இட் இஸ் ஸ்டில் ரெய்னிங். இப்போ தான் டிராஃபிக் இல்லைன்னு சொன்னேன், பட் அதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனதில் வந்துட்டு ஹெவி டிராஃபிக். ஸோ இங்கே ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. மோரோவர் எங்களுக்கு இந்த செம்பரம்பாக்கம் லேக் இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை. ஸோ அதனால் ரூட்டும் தெரியாதனால வந்துட்டு வி வேர் டிபெண்ட் ஆன் தி கூகுள் மேப். ஸோ நாங்கள் சர்ச் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சர்ச்சிங் செம்பரம்பாக்கம் லேக்கு பதிலாக நாங்கள் வெறும் செம்பரம்பாக்கம்னு போட்ட உடனே இட் கிவ்ஸ் அ ராங் லொக்கேஷன். ஸோ செம்பரம்பாக்கம்ன்றது ஒரு ஊர், அது வந்து பூந்தமல்லியிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ பட் நீங்கள் அந்த டைரெக்ஷனில் போனீங்கன்னா யூ வில் கோ டு தி அதர் எண்ட் ஆஃப் த லேக் வேர் யூ கேன் நாட் சி எனி வியூஸ் ஆர் எந்த ஒரு லொக்கேஷனும் இங்கே பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு கூகுள் மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணுறதா இருந்தால் வந்துட்டு யூ நீட் டு புட் தி லொக்கேஷன் அஸ் செம்பரம்பாக்கம் வாட்ச் டவர். அந்த லொக்கேஷன் போட்டால் தான் வந்துட்டு யூ வில் கெட் தி ரைட் டைரெக்ஷன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பூந்தமல்லி மெட்ரோ ஓவர் பிரிட்ஜு. ஸோ இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா யூ வில் கெட் தி அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ அதில் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா யூ வில் ரீச் தி ஆக்சுவல் லொக்கேஷன். பட் நாங்கள் தப்பான லொக்கேஷன் சூஸ் பண்ணதுனால வந்துட்டு வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அ ராங் டைரக்ஷன். ஸோ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். ஸோ வி ரீச்ட் தி செம்பரம்பாக்கம் ஆக்சுவலான ஊருக்கு ரீச் பண்ணிட்டோம் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு த லேக். ஸோ அங்கே ஒரு சின்ன ஆஃப் ரோடிங் ட்ரையல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் வி கேம் பேக் டு தி ஹைவே. ஸோ அந்த ஒரு ஆஃப் ரோடு எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இந்த பெங்களூர் ஹைவேலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த ரூட் வரும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு செம்பரம்பாக்கம் ஊருக்கு போகிற ரூட்டு. ஸோ நீங்கள் கூகுள் மேப்ஸில் போயிட்டு நீங்கள் செம்பரம்பாக்கம் லேக்குன்னு என்டர் பண்ணிங்கன்னா வந்துட்டு இட் வில் லீட் டு திஸ் டைரக்ஷன். பட் இது கரெக்டான லொக்கேஷன் கிடையாது, ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இங்கேருந்து ஒரு 2 இல்லை 3 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா யூ வில் ரீச் தி லேக். உங்களால் அந்த லேக்கை பார்க்க முடியும், பட் ஆனால் எந்த ஒரு வியூஸும் இல்லை வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு வாட்ச் டவர் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு போகணுன்னா நீங்கள் என்டையராக வேறு ஒரு ரூட்டில் போகணும். ஸோ நாங்கள் வந்து வழி தெரியாமல் இதுக்குள்ளே போயிட்டோம். நாங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு யார்கிட்டையும் இங்கே வழி கேட்கல. அதனால் வந்துட்டு கூகுள் மேப்பையே நம்பி கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டோம். ஸோ இட்ஸ் லெட் டு சம் ஆஃப் ரோடிங் லொக்கேஷன்.
என்ன கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரூட் எடுக்காதீங்க. ஸோ இஃப் யூ ஆர் கம்மிங் அலோன் ஆர் இஃப் யூ ஆர் கம்மிங் வித் த ஃபேமிலி, இது வந்து கரெக்டான லொக்கேஷன் கிடையாது. பிகாஸ் இட் லுக்ஸ் வெரி ஸ்கேரி அண்ட் இங்கே ஆள் நடமாட்டம் யாருமே கிடையாது. அதுவும் நாங்கள் போனது வந்து ஒரு ஈவினிங் 5:30 டைமில் வந்துட்டு இட் வாஸ் பிகமிங் வெரி டார்க் அண்ட் பார்க்கவே கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. நாங்கள் திரும்பவும் பூந்தமல்லி வந்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சென்னை அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இட் வில் லீட் டு வண்டலூர். நீங்கள் அவ்வளோ தூரம் போக தேவையில்ல. ஸோ இங்கேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா யூ வில் கெட் தி குன்றத்தூர் எக்ஸிட். ஸோ அந்த எக்ஸிட்டில் வந்து நீங்கள் லெஃப்ட்டில் எடுத்துகிட்டு சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு ஒரு யூ டர்ன் எடுத்தீங்கன்னா ஃப்ரம் தேர் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2 kilometers டு ரீச் தி லொக்கேஷன். இப்போ வி ஹவ் டேக்கன் தி குன்றத்தூர் சர்வீஸ் ரோட். ஸோ இந்த ஜங்ஷன்லேருந்து யூ நீட் டு டேக் அ யூ டர்ன். ஸோ லெஃப்ட்டில் போனீங்கன்னா இட் லீட் டு குன்றத்தூர் அண்ட் போரூருக்கு போகிற ரோடு வந்துடும். ஸோ அதில் போகக்கூடாது. நீங்கள் ரைட் எடுத்துகிட்டு திருப்பி இமீடியட்டாக ஒரு யூ டர்ன் போட்டிங்கன்னா இட் வில் அகெயின் லீட் டு அ சர்வீஸ் ரோட் டுவர்ட்ஸ் பூந்தமல்லி. இங்கேருந்து ஒரு 2 kilometers ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்குற இந்த ஜங்ஷன் வரும். இந்த ஜங்ஷன்லேருந்து யூ நீட் டு டேக் லெஃப்ட் டர்ன். ஸோ அங்கேருந்து ஒரு 1 kilometer உள்ளே ட்ராவல் பண்ணிங்கன்னா யூ கேன் ரீச் தி எக்ஸாக்ட் லொக்கேஷன். அதாவது செம்பரம்பாக்கம் வாட்ச் டவருக்கு போகிற லொக்கேஷனை நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ரூட் டு ரீச் தி ஆக்சுவல் டெஸ்டினேஷன் அண்ட் திஸ் இஸ் தி ஒன்லி வே டு கெட் தி ஆக்சஸ் டு தி வாட்ச் டவர். ஃபைனலாக ஊரெல்லாம் சுற்றிட்டு கரெக்டான லொக்கேஷனுக்கு ரீச் பண்ணிட்டோம். பட் இங்கே வந்து பார்த்தா வந்துட்டு மெயின் கேட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் தெரிய வந்தது. ஸோ இந்த கேட் வந்து ஒன்லி இட் வில் பி ஓப்பன் ஒன்லி ஃபார் தி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு இந்த டேம் ஏதாவது செக் பண்ணுறதுக்கு அவங்களோட வெஹிக்கிள்ஸ் உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் உள்ளே அலவுடு. ஸோ இஃப் யூ ஆர் கம்மிங் பை ஓன் வெஹிக்கிள் லைக் கார் இல்லை பைக்கில் வந்தீங்கன்னா வந்துட்டு இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு இந்த ஒரு சின்ன வழியில் வந்துட்டு நீங்கள் நடந்து போகணும். இங்கேருந்து ஒரு 200 meters நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஃபைனலி யூ கேன் see தி லேக் பண்ட். பார்க்கவே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏரியா இருக்குது. நான் இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குன்னு நினச்சி பார்க்கல. ஏன்னா இப்போ இன்னும் மழை சீசனும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை நம்மளுக்கு. பட் ஸ்டில் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. ஸோ இது பார்க்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கடல் மாதிரி தான் இருக்குது, ஏரி மாதிரி தெரியல. ஸோ இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி மட்டும்தான் இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் பயமாகவும் இருக்குங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு த்ரில்லிங்கான எஃபெக்டில் தான் இருக்குங்க. இப்போ இந்த லேக்கோட சின்ன டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேக்கும் புழல் லேக்கும் தான் வந்துட்டு சென்னைக்கு வாட்டர் சப்ளை பண்ணுற லேக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் லேக் விச் வாஸ் பில்ட் இன் தி சோலா பீரியட். இட் வாஸ் பில்ட் பை ராஜேந்திர சோழன் ஹூ இஸ் தி சன் ஆஃப் ராஜராஜ சோழன். ஸோ இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 15 square kilometers அண்ட் ஃபுல் டேங்க் லெவல் பார்த்தீங்கன்னா 85 feet டெப்த்து. ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா 2019 இருந்த ஒரு சென்னை வாட்டர் கிரைசிஸில் தி என்டையர் லேக் வாஸ் ட்ரைட் அப். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 6:30 PM ஆகுது. நீங்களே அந்த சன்செட்டை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருந்தது, அதே மாதிரி ஸ்கையும் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. ஸோ சன்செட் பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். பட் ஸ்டில் வி வர் லக்கி டு see தி சன்செட். இதுவே இன்னும் ஒரு பிரைட்டரான டே இருந்துச்சுன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படியே கதை பேசிட்டு we have almost reached to the iconic landmark of the செம்பரம்பாக்கம் லேக், that is the watch tower. பட் லேட் ஆனதுனால we couldn't go inside. ஏதாவது டைமிங் இருக்கானும் தெரியல.
ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்கேஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.